வணக்கம். நான் உங்கள் சாவி. இன்றைக்கி உங்ககிட்டலாம் வந்துட்டு என்ன ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, அப்ரிஷியேஷன் அப்படின்ற வேர்டை பற்றி தான். நீங்கள்லாம் அப்ரிஷியேஷன் அப்படின்ற வேர்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேபி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த வேர்டு ரொம்ப பெரிய டாஸ்க்கு ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த ரொம்ப ஊண்டுதலோடு செய்யணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேஷன் தேவைப்படுது. வாழ்க்கையில் நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு நான் என்னை பார்த்துக்குவேன், எனக்கு இது தேவையில்லை அது தேவையில்லைன்னு. எல்லா ப்ரொஃபஷன்லேயுமே அப்ரிஷியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, யாராவது ரோட்டில் நடந்து போகும்போது ஏதாவது ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படின்னா, நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குப்பை பார்க்குறாங்க, அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம தாராளமாக அப்ரிஷியேட் பண்ணலாங்க, தப்பே கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒரு அப்ரிஷியேஷன் தான் ஒரு நல்ல ஒரு மனுஷனை ஃப்யூச்சரில் கொண்டு வரும். ஒரு நல்ல மனுஷரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண தான் அவங்க அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிப்பாங்க. அதை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஆர்வமும் அதிகமாகும். ஒரு மனுஷனுடைய ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா அவனை அப்ரிஷியேட் பண்ணாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம குழந்தைங்களுடைய மாற்றம் இருக்கும் இல்லையா? நம்ம குழந்தைங்க ஒரு விஷயத்துலேருந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கிற விஷயத்துலேருந்து வேறு மாதிரியாக மாறுவாங்க. புது ஆளாக மாறுறதை நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அதில் அவங்களோட டீச்சர்ஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோடய சன் ரொம்ப ரீட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப பொறுமையாக தான் ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பெருசு தெரியாது. இப்போ படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவனுக்கு ட்ரைனிங், ஃபொனட்டிக்ஸ் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த மேம் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்னோடய பையனோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா, ரைட் ஃப்ரம் ஹர் கேஜி டீச்சர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னி வரைக்கும் அவளுக்கு இருக்கிற டீச்சர்ஸால் மட்டும்தான் அவளால் இவ்வளோ தூரம் அவளால் வர முடிஞ்சுது. அப்படின்னா அவளுக்கு கிடைச்ச குரு ஒன்றும் அவ்வளோ அற்புதமான குரு. அவளோட வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டு. நமக்கு ஒரு குரு நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு வேணால் நம்ம எட்டலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எதுக்காக நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, யாராவது ஒரு விஷயம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒருத்தருடைய அப்ரிஷியேஷன் இன்னொருத்தரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய உந்துதலாக இருக்கும். தயவு செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். ஆக்சுவலாக நிறைய ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ஒரு இனோவேட்டிவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோன்றுறது அப்படின்னா நம்ம சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையவே கிடையாது. நம்ம அதை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிடுறோமே தவிர கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான மனசு நிறைய பேருக்கு இல்லை. பாராட்டுற குணமே ரொம்ப என்ன சொல்கிறதுனா முத்து பவழம் மாதிரி ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. யாரையாவது ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிக்கணுன்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. யாரையாவது நம்ம பாராட்டணுன்னாலும் ரொம்ப கஷ்டப்படுறோம். தயவு செஞ்சு பாராட்ட கற்றுக்கோங்க, அப்ரிஷியேட் பண்ணுவோம், நிறைய டேலண்ட்ஸு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப நன்றி நண்பர்களே.